கடலூரில் கெடிலம் ஆற்றில் தவறி விழுந்தவரை காப்பாற்றச் சென்ற இருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு ஆற்றின் நடுவே தவித்து வருகிறார்கள். இவன் கூட இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், என்ன நடந்தது? ஆற்றின் நடுவே தவித்து வருபவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? கெடிலம் ஆறு மற்றும் தென்பெண்ணியாறில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்திய போதும் தற்போது நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி என்பது ஒரு நபர் வேடிக்கை பார்க்க வந்ததாக சொல்லப்படுகிறார்கள். அவர் தவறி விழுந்ததால் அவரை மீட்க இருவர் இந்த ஆற்றில் குதித்து அவரை மீட்டிருக்கிறார்கள். அருகில் உள்ள பழைய கட்டிடத்தில் தற்போது அவர்கள் சிக்கி தவிக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்போது அந்த 3 பேர் அங்கிருந்து வெளியே வர முடியாத காரணத்தால் வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்த கெடிலம் ஆற்றின் நடுவில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக தற்போது தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் மற்றும் காவல்துறை தற்போது இங்கு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையும் தீயணைப்பு துறையும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர்கள் இங்கு முகாமிட்டு அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அந்த பகுதியில் மீட்டு வரும் காட்சியில் நம்மளால் பார்க்க முடியுது. தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் அவர்களை லைஃப் ஜாக்கெட் மூலியமாக மீட்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. கயிறு கட்டி அவர்கள் வெளியே இழுத்து வரும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. படகு இங்கே வந்த போதும் அவர்களை மீட்டு தீயணைப்பு துறையினர் வெளியே கொண்டு வருகிறார்கள். அவரை நம் நேரடியாக ஒளிப்பதிவாளர் பாலா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பொதுமக்கள் இதுபோல் நீர்நிலை பகுதிகளுக்கு வர வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறோம். ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறது. ஆனாலும் அதையெல்லாம் கேட்காமல் இதுபோல் ஏதேனும் ஒரு நபர் செய்யும் தவறுக்கு கிட்டத்தட்ட 50லிருந்து 100 பேர் பணியாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதனால் மற்ற பணிகள் என்பது பாதிக்கப்படுகிறது. பல கிராமங்கள் தற்போது நீர் சூழ்ந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் சமயத்தில் இதுபோல் மீட்பு குழுவினர் இதுபோல் தவறு செய்பவர்களை பின்னால் செல்லும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஏனென்றால் ஒரு உயிர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பது மாவட்ட நிர்வாகத்தின் அரசின் கவனமாக இருக்கிறது. அதன் காரணமாக யார் எங்கு சிக்கினாலும் அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபடும் இந்த மீட்பு குழுவினருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்ட கூட நாம் தெரிவிக்கலாம். அந்த அளவுக்கு அவர்கள் உயிரை பணயம் வைத்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கு மீட்பு குழுவினர் இந்த ஆற்றில் தற்போது மீட்கும் காட்சி முதல் காட்சியை நாம் பதிவு செய்து வருகிறோம். அந்த நபர்கள் ஒரு நபர் தான் அங்கே உள்ளே சிக்கிக் கொண்டார். அந்த நபரை காப்பாற்ற 2 நபர் சென்றிருக்கிறார்கள். அவர்களும் அங்கே இருந்து வெளியே வர முடியாத நிலைக்கு இந்த ஆற்றின் வேகம் இருந்த காரணத்தினால் வெள்ளத்தின் வேகம் இருந்த காரணத்தினால் தற்போது மீட்பு குழுவினர் அதிகமாக இங்கு வரவழைக்கப்பட்டு காவல்துறையும் தீயணைப்பு துறையினரும் தற்போது இங்கு முகாமிட்டு அவர்களை காப்பாற்றும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவரை மீட்டு வரும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆற்றோட வெள்ளத்தின் வேகம் கடுமையாக இருக்கும். எனவே அந்த பகுதியில் யாரும் வர வேண்டாம் என்ற கூறிய போதும் இதுபோல்தான் பல இடங்களில் நம்மளால் காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது ஒரு வேதனையான விஷயமாகத்தான் நாம் பதிவு செய்கிறோம். தொடர்ந்து பொதுமக்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வு இல்லை என்பது இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. செல்ஃபி மோகம், ஆற்றை வேடிக்கை பார்க்க வருவது, இப்படி பலர் இதுபோல் சிக்கிக் கொள்ளும் போது அவர்களை மீட்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு குழு, காவல்துறை, பேரிடர் மீட்பு குழு என அனைவரும் அதற்காக பணியாற்றும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே இனிவரும் காலங்களால் இதுபோல் காட்சிகளை பார்த்துவிட்டு ஆற்றின் பக்கம் யாரும் வரக்கூடாது என்பதுதான் இதன் மூலம் நாம் சொல்ல வேண்டியதாக காட்சியாக இருக்கிறது. மீட்கப்பட்ட நபரை தற்போது இத்தனை நபர்கள் இங்கே அவரை தூக்கி வரும் காட்சி நம்மளால் பார்க்கிறது. அவர்களுக்கும் தடுமாறிதான் இங்கே வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் பொதுமக்கள் ஒரு சில இடங்களில் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அவர்களை தீயணைப்புத்துறையினரை பாதுகாப்புடன் மீட்கும் காட்சி தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸும் தயாராக வந்திருக்கிறது. அவரை பார்ப்பதற்காக இங்கு கூட்டமும் கூடிவிட்டது. பொதுமக்கள் இந்த பகுதிக்கு கூட்டம் கூட வேண்டாம் என்று காவல்துறை ஆங்காங்கே சொல்லி கூறினாலும் அதையெல்லாம் கேட்காமல் மக்கள் கூட்டமும் கூடிவிடுகிறார்கள். காரணம், யார் சிக்கிக் கொண்டார்கள், எப்படி சிக்கிக் கொண்டார்கள் என்றது மக்கள் தெரிந்து கொள்ள வர காரணத்தினால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மற்ற 2 நபர்களை மீட்பதற்காகவும் தீயணைப்புத்துறையினர் தற்போது ஆற்றின் பக்கம் செல்கிறார்கள். அதை நம்ம ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதிக்கு தீயணைப்புத்துறையினர் படகு மூலியமாக செல்கிறார். மற்ற 2 நபர்கள் உள்ளே நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை மீட்டு வர மீண்டும் செல்கிறார்கள். இது நீங்க சொன்ன மாதிரியே பெஞ்சல் புயலின் காரணமாக அங்கங்கே தொடர்ந்து ஆறுகளில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மக்கள் யாரும் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிற அறிவுரைகளை வழங்கி வந்த போதிலும் மக்கள் அங்கு சென்று தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழலிலோ அல்லது ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழலிலோ தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இது மீட்புத் துறையினருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏற்கனவே நிறைய மக்களுக்கு உதவிகள் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் மீட்பு படையினர் தொடர்ந்து இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு பின்னால் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் மக்கள் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது விழிப்புணர்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க?
குறிப்பாக பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு காரணம் கருதி ஆற்றில் வந்து இறங்க வேண்டாம் என பதாகைகள் வைக்கப்படுகிறது. அந்த பதாகைகள் வைக்கப்பட்டாலும் இந்த பகுதிக்கு வந்து மக்கள் வருவது நம்மளால் பார்க்க முடிகிறது. வேடிக்கை பார்க்க வருவதும் செல்ஃபி எடுக்க வருவதும் புயல் கரையை கடந்து விட்டது. ஆனாலும் இந்த பகுதி மக்கள் வந்து இந்த ஆற்றை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அதனால்தான் இந்த விபத்துகள் ஏற்படுவதாக தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக மீன் பிடிக்க வருவது, செல்ஃபி எடுக்க வருவது, குடும்பத்தினரை வந்து அழைத்து வந்து இந்த வெள்ளத்தை காண்பிப்பது, இப்படியெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களெல்லாம் காவல்துறை எச்சரித்து அனுப்புகிறார்கள். அப்படி இருந்த போதும் இந்த பகுதியில் வந்து வேடிக்கை பார்க்க வருவோர் நபர்கள் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். புயல் கரையை கடந்த பிறகு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் ஆங்காங்கே இதுபோல் ஆறுகள் அருகாகவும் ஏரிகள் அருகிலும் தொடர்ந்து வருகிறார்கள். அவர்களை வெளியேற்றும் முயற்சியில் காவல்துறை ஈடுபடுகிறார்கள். அதனால் காவல்துறைக்கும் கூடுதலான பணி ஏற்படுகிறது. கூடுதல் சுமை என்னவென்றால் இதுபோல் சமயத்தில் வரக்கூடாது என்று தெரிவித்து கூட வரும் காரணத்தினால் மீட்பு படையினர் அடுத்த பணியை வந்து மேற்கொள்ள முடியாமல் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை வந்து மாவட்ட நிர்வாகம் எதிர்கொள்கிறது. ஒருவரை சிக்கிக்கொண்ட ஒருவரை மீட்ட ஒரு நபர் நம்மிடம் இருக்க, அவரெல்லாம் கேட்கலாம். எதற்காக அந்த நபர் அங்க சென்றாருமா? தெரியலங்க, நான் வந்தேன். திடீர்னு ஆற்றுல ஒரு பையன் வச்சுட்டு போனது. நான் இருக்கிற இடத்துல நான் போய் மீட்டு வந்து 8 கிலோமீட்டர் நான் தூக்கி வச்சிருந்தோம். எதுக்காக போனாருன்னு தெரியுதா தெரியலையா? எதுக்காகன்னு தெரியல. நாங்கள் வந்தப்போ அடிச்சுன்னு போறோம் பையனும். நாங்கள் ஆற்றுல இறங்கி தேடி பிடிச்சோம். உங்க பேருமா? முத்து, கடலூர் கம்மியோட சங்கி. முத்து என்பவர் தான் முதலில் வந்து அவரை பார்த்திருக்கிறார். மற்றவரையும் அழைத்து வரும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு நபர் ஆற்றில் விழுந்ததும் அவரை உயிரை பணயம் வைத்து முத்து என்பவர் தான் அங்கே சென்று அவரை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு தஞ்சமடைய செய்திருக்கிறார்கள். அங்கு இந்த 2 பேர் அங்கு சென்றிருக்கிறார்கள். அவருக்கு அந்த 2 பேரை வந்து மீட்பதற்காகவும் தற்போது தீயணைப்பு துறை முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள். இருவரை ஏற்கனவே மீட்ட நிலையில் தற்போது மேலும் ஒருவரை மீட்டு வரும் காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. காவல்துறை பணியும் தீயணைப்பு துறை பணியும் மிக சிறப்பானது என்று சொல்லலாம். காரணம், பல்வேறு பணிகளை இரவு பகலாக பார்க்கும் இவர்கள் தற்போது மேலும் கூடுதலான பணி இங்கே பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதுதான் ஒரு வேதனையான விஷயமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. காரணம், விழிப்புணர்வு இருக்க வேண்டும், அஜாக்கிரதை இருக்கக்கூடாது, அலட்சியம் இருக்கக்கூடாது. அந்த நபரை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழல். அது எப்படி நடந்தது என்று தெரிவிக்கிறார்கள். தம்பி இங்க வாங்க. என்ன எப்படி நீங்க போய் அங்க தம்பி எப்படி போய் நீங்க அங்க சிக்கினீங்க? சிக்கல் பையன் ஊண்டான். அதை காப்பாத்த வந்து அவர் கல்ல மாட்டினாரு. கரெக்டா நீச் ஸ்டேஷன் போயிட்டு அவர் பிடிச்சி மேல உட்கார வச்சிட்டேன். அப்புறம் பையன் சர்டிஃபிகேட் ஃபோன் பண்ணி காமத்து வந்து எல்லாரையும் காப்பாத்துறாங்க. எவ்வளவு நேரம் அங்க சிக்கிட்டீங்க? அங்க இருந்தீங்க அந்த இடத்துல? ஒரு அரை மணி நேரம் இருக்கணும், 1/2 அன் ஹவர் இருக்கும். அவர் மாட்டிக்கொண்ட ஒரு பேர் என்ன தெரியுமா? எங்க இருந்து வந்தாரு அவரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் தெரிஞ்சவர்? அவர் பேர் ராஜகுமார். குழந்தை ஒண்ணு இறந்துருச்சு. அந்த துக்கத்துல ஒரு நேற்று இறந்துச்சு கொண்ட அக்கா குழந்தை. அந்த துக்கத்துல சரக்கு போட்டு ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மன விதத்துல சாவ போட்டு சொல்லிட்டு அங்க விழுந்துட்டாப்ல. அங்க நேரம் வந்து அந்த கிளையில வந்து மாட்டினது. அவரே விழுந்துட்டாரா இல்ல தவறி விழுந்துட்டாரா? எப்படி விழுந்துட்டாரு. நான் அந்தாண்ட கடல உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். சும்மா பார்த்த உடனே அப்படி நீச்சல் ஸ்டேஷன் வந்து பிடிச்சி மேல உட்கார வச்சிட்டான். அப்புறம் ஃபயர் சர்வீஸ் வந்து காப்பாத்தி கூட்டாங்க. உங்க பேருங்க ஐயா? என் பேர் கார்த்திகேயன். கார்த்தி சொல்லும் தகவல் என்பது சம்பந்தப்பட்டவர் தானாகவே விபத்தாக ஏற்படுத்தவில்லை, அவரே விழுந்ததாக சொல்கிறார். தற்போது இது சம்பந்தமாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். அவர் ஒரு மனவேதனை இருந்ததாகவும் அந்த மனவேதனை காரணமாகத்தான் ஆற்றில் குதித்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளிவருகிறது. பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் மாவட்ட நிர்வாகத்தின் தகவல். ஆனால் இந்த நபர் ஒரு மனவேதனை காரணமாகத்தான் ஆற்றில் குதித்தாரும், அதை காப்பாற்ற வேண்டும் என்பது இவரின் தகவலாக உள்ளது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். புதிய தலைமுறையும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது. இதுபோல் சம்பவங்கள் வரும்போது உயிரை பணையம் வச்சு நீங்க காப்பாத்துறீங்க. ஏற்கனவே 2 பேரை காப்பாத்துறீங்க. இவர் வந்து ஏற்கனவே இதுபோல் ஆற்றில் விழுந்தவர்களை 2 பேரை காப்பாற்றியதாக சொல்கிறார். தற்போது மேலும் ஒரு சொல்றார். இவர் ஒரு வீரர் என்றே நம்மள பாராட்டலாம். அந்த அளவுக்கு இவருடைய செயல் இருந்திருக்கிறது. ஐயா, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆற்றுல வந்து மாதிரி மக்களை மீட்கிறதுக்கு உயிரை பணையம் வச்சு உள்ள போறீங்க. பொதுமக்கள் அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தராங்களா? சரி சார், நீங்க சொல்லுங்க ஐயா. பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்லா கொடுக்குறாங்க சார்.
ஐயா நீங்க சொல்லுங்க, ஒரு தீயணைப்பு வீரரா இரவு பகலா தொடர்ந்து பணியாற்றி வரீங்க, பொதுமக்கள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்களா? பொதுமக்கள் ஒத்துழைப்பு இன்னும் குறைவா தான் இருக்கு. இன்னும் விழிப்புணர்வு வேணும், பொதுமக்களுக்கு இன்னும் அதிக விழிப்புணர்வு வேணும். குறிப்பாக தீயணைப்பு துறையினரின் தகவல் என்னவென்றால் விழிப்புணர்வு மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பொதுமக்கள் நாங்கள் கூறுவதை கேட்பதில்லை என்ற ஒரு தகவலை தான் அவர் பதிவு செய்கிறார். இப்படிதான் இதுபோல் பணியாற்றுபவர்களின் எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் சொல்லும் தகவல் பொதுமக்களிடம் போதிய அளவு விழிப்புணர்வு இல்லை, வேடிக்கை பார்க்க குவிக்கிறார்கள், ஆனால் உதவுவது குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு நபர் இரு நபர் இருந்தால் கூட உதவுவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதுபோல் உயிரை பணயம் வைத்து ஒரு சிலர் மனிதநேயத்தோடு காப்பாற்றுவதும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதன் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த விவகாரம் அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு விவகாரமாக இருக்கிறது. அவருடைய மனவேதனை காரணமாக அங்கு குதிச்சிருக்கிறார், அவரை காப்பாற்றுறதுக்காக 2 பேர் சென்றிருக்கிறாங்க அப்படிங்கறதான் விஷயம். இது இருந்தாலுமே கூட ஆறுகளில் வெள்ளம் இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் நாமளும் வலியுறுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி.